ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் எங்கே போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தப்போ அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியாதது கிடையாது. ட்ரிபிள்எஸ்னால் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சாந்தி சோசியல் சர்வீஸ்க்கு தாங்க போனோம். காலையில் நேரமாக வெயில் வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் கிளம்பி அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிட்ஸுக்கு அங்கே நிறைய ஸ்விங்ஸ் இருக்குது, தூரி நிறைய இருக்குது. அதனால் அங்கே நல்லா பசங்க அடிக்கடி போவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய இருக்குது. நீங்கள் வெளியில் பார்க்குக்கு போனால் கூட இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதுவும் உடஞ்சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருப்பாங்க, எல்லாம் நல்லதாக தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா மெயினாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போய் 4 பேர் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா 150 இல்லை 200 அவ்வளோதாங்க ஆகும். நீங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிட்டாலும் ஒரு 500 வர்றது ரொம்ப ரேர் தான். அதுக்கு விட கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸு சூப்பராக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஜஸ்ட் 20 ருபீஸில் தான் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கூட சரி என்ன நினச்சோம், இந்த கேஸ் இதெல்லாம் ரேட்டெல்லாம் ஏறிச்சில்ல, அதனால் அதிகமாக இருக்கலாம் நினச்சோம். ஆனால் போய் பார்த்தோன்னா அதே ரேட் அப்படியே தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக மலிவான விலையில் ரொம்ப தரமான ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வெளியே 5 ஸ்டார் ஹோட்டல்லையே சாப்பிட்ருந்தாலும் இங்கே அந்த குவாலிட்டி இங்கே கொடுக்குற குவாலிட்டி அங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் போய் பாருங்கள். அதே மாதிரி கிட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. குழந்தைங்க நிம்மதியாக ஜாலியாக விளையாடுவாங்க. நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு அவங்களை வேடிக்கை மட்டும் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதலான விஷயம் எதையுமே அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணுறதே கிடையாது. இந்த ஒயிட் சுகரு அந்த மாதிரி எதுவுமே அவங்க ஆட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஜூஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் சுகர்லாம் ஆட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜூஸ் அப்படியே இது பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் குடிச்சிக்கலாம். எல்லாமே ஹெல்த்தி மட்டும்தான். அதுவும் கம்மியான விலையில் ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப நல்லது தாங்க, நல்ல விஷயம். இங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச நோட்டு, நம்மக்கிட்ட ஏதாவது கிழிஞ்ச நோட்டு இருந்தாலும் அதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது வாங்கிக்குவாங்க. கேன்டீனில் லஞ்சுக்கு எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த நோட்டை வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா பசியோடு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது மட்டும்தான். ஆனால் என்ன, அங்கே நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அலௌடு கிடையாது. அதனால் நாங்கள் உள்ள எதுவுமே சரி நம்ம ஏன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதையுமே வீடியோ எடுக்கலை. சரி வாய்ஸாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஓபி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் எல்லாமே இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே நீங்கள் கம்பேர் பண்ண போது இங்கே ரொம்ப கம்மி தான். அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க டேப்லெட்ஸ் எல்லாம். அதாவது நீங்கள் வெளியே வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தாலும் அந்த டேப்லெட் இப்போ மந்த்லி நாங்கள் இவ்வளோ சாப்பிட்றோம், நிறையா அதுக்கு காஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதே டேப்லெட் இங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே நீங்கள் வாங்குறத விட இங்கே கம்மி இதில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள், அப்போ கண்டிப்பாக அடிக்கடி வருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்சல் ஃபுட்டெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது பார்சலில் வாங்கி நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜூஸோ இல்லை ஃபுட்டோ எதுவுமே நம்ம அப்படி வாங்கிட்டு போக முடியாது. நீங்கள் வாங்கிட்டு போகிறது ஒன்று தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா பேர் வாங்கிட்டு போவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது மட்டும்தான். கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பன்னுன்னு சொல்லிட்டு எல்லாமே நோ மைதா, ஒன்லி கோதுமையில் செஞ்சது மட்டும்தான். எல்லாமே ஹெல்த்தியாக மட்டும்தான் இருக்கும். அதை ஸ்நாக்ஸ் நிறையா பேர் வீட்டுக்கு நிறைய வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியானதை வாங்கிட்டு போகணும் உங்கள் கிட்ஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்கிட்டு போங்க. ஒரே பிளேஸில் கிட்ஸும் நல்லா விளையாடிக்கலாம், பசிச்சா சாப்பிட்டுக்கலாம், தாகம் எடுத்தால் ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கலாம். அதே ஒரு வேளை உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம், டேப்லெட் வேணும்னா வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா சாந்தி சோசியல் சர்வீஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.